வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் ஒரு அசாதாரணமான மனிதனுடைய ஒரு அசாதாரணமான ஒரு படைப்பு, வெண்ணிற இரவுகள், ஃபியோதர் தஸ்தோவ்ஸ்கி அவர்களுடைய ஒரு நாவல். ஆயிரத்தி 1848 எழுதப்பட்ட ஒரு நாவல். இப்போ கரண்ட்டில் இருக்க இளைஞர்களுக்கும் சரி, இலக்கியவாதிகளுக்கும் சரி, இன்னும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சாராம்சம் தான் இந்த நாவலில் இருக்குது. இந்த நாவலுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாவல் 4 இரவுகளும் ஒரு காலை, அதாவது ஒரு நாள், ஒரு டே, அதாவது கிட்டத்தட்ட 5 நாளுக்குள்ளே இந்த கதை நடக்கிற மாதிரி. பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் 27 வயதான இளைஞர், அதாவது இந்த கதை தஸ்தோவ்ஸ்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நரேஷன் ஃபுல்லாகவே போகும். 27 வயசான அந்த தஸ்தோவ்ஸ்கி பீட்டர்ஸ்பர்க் ரோட்டில் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது அவருடைய கற்பனை திறன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உரையாடல், அதாவது அவருக்கு அவரே பேசிட்டு போகிறாரு. பீட்டர்ஸ்பர்க் இந்த மாதிரி அழகாக இருக்கும், இரவு நேரத்தில் இப்படி இருக்கும், இந்த பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் உள்ள மக்கள்லாம் இடம்பெயர்ந்து வேறு குடிசைகளுக்கு போகிறாங்க, நான் ஏன் போகல அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு புலம்பிட்டு போயிட்டுருக்காரு. அவர் தனிமையை விரும்புகிற ஒரு மனிதன், கற்பனை திறன் அதிகமாக இருக்கிற ஒரு மனிதன், ஒரு கனவு உலகத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதனாக தான் அந்த கதாபாத்திரம் இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கும் அப்படின்னா, வீடுகளோடலாம் அவர் உரையாடல் நடத்துவார். இப்போ சும்மா அப்படி பீட்டர்ஸ்பர்க் நகரத்துள்ள போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு வீடு கிட்ட அவரே பேசுகிற மாதிரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ரெனோவேட் பண்ணுறாங்க போலையே, உனக்கு புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போலையே அப்படின்ற மாதிரி உரையாடல் அவர் நடத்துகிறாரு. அதற்கு அந்த வீடும் பதில் உரையாடல் நடத்துகிற மாதிரியான கற்பனைகளை அவரே க்ரியேட் பண்ணிப்பார். அந்த வீடுமே ஆமாம், எனக்கு பிடிக்காத ஒரு பெயிண்ட்டை அடிச்சிட்டாங்க பாரு. ஸோ அந்த அளவுக்கு தனிமையில் இருக்கிற ஒரு மனுஷன், இந்த மாதிரி கற்பனை திறன் அதிகமாக இருக்கிற ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்க்குறான். அந்த பெண்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். போய் அந்த பெண்ணுக்கிட்ட நெருங்கும்போது அந்த பெண் அழுதுகிட்டு இருக்கா. சரி, அழுகிறனால கடந்து போயிடுறாரு. ஸோ அந்த பெண்ணை பிடிச்சு போயிடுது அவருக்கு. உடனே பார்த்த உடனே எப்படி ஒரு பெண்ணை பிடிக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாவல் வாசிக்கும்போது அந்த தனிமையில் இருக்க ஒரு மனுஷனுக்கு தேவை, ஒரு உரையாடுறதுக்கு இன்னொரு சக மனுஷன் தான் தேவை, இல்லை சக மனுஷி தேவை. அதை நோக்கி தான் அந்த கதையுமே நகரும். ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பெண்ணுக்கு வேறு அநீதி நடக்க கதை நகரும். வேறு ஒருத்தர் அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணுறதுக்காக வரும்போது இவர் உள்ளே போந்து ஹீரோயிசம்லாம் பண்ணி காப்பாற்றுவார். ஸோ அப்போ தான் அந்த பெண்ணோட அவருக்கு ஒரு சந்திப்பு ஏற்படும். நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்திப்பு ஏற்பட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு பெண்கள்கிட்ட பேச ஆசை தான், ஆனால் அவங்க என்னை தப்பாக நினச்சிடுவாங்க, என்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட பேச மாட்டாங்க, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதும் அதுதான், என்கிட்ட ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போவாங்க. அந்த பொண்ணு போக வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது இவருக்கு மனசு விடாது. ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு உங்களை, என்ன கிளம்புறீங்க அப்படின்னோன்னா பதிலுக்கு அவளும் பேசுவாள். அடுத்த நாள் சந்திக்கலான்ற மாதிரி ஆகி அடுத்த நாள் சந்திப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு 3 இரவு அவங்க சந்திப்பாங்க. அதை சந்திக்கிறதுல இவருக்கு அந்த பெண் மேலே காதல் வந்துடும். பட் அந்த பெண்ணுக்கு ஒரு கதை இருக்கும். அவள் வேற ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருப்பாள். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். அவள் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருப்பாள். அதை இவர்கிட்ட ஷேர் பண்ணுவாள். இவர் ஏன் தனிமையில் இருக்கார், இவருக்கு என்ன பிரச்சனை, உளவியலாக மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புலம்புவார். ஆறுதல் அடைஞ்சிறதுக்காண்டி புலம்புவார். அந்த பெண்ணும் அவளோட கதை, பாட்டியோட கதை, அவளோட காதலோட கதை, இது எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணுவாள். ஒரு கட்டத்தில் இவரோட காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த வெண்ணிற இரவுகள் நாவல். இது ஒரு கதை சுருக்கம் தான். இதை வாசிக்கிறப்ப நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குன்னா, உரையாடல்கள் நிறையா இருக்கும். இதில் 2 பேர் தான் இருக்காங்க நாவலில், 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்றப்ப உரையாடல்கள் நிறையா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எழுத்தாளரான இந்த தஸ்தோவ்ஸ்கியோட புலம்பல்களுமே தத்துவங்களுமே பக்கம் பக்கமாக நிறையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு தனி அனுபவத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் இந்த வெண்ணிற இரவுகள் புத்தகத்தை வாசிக்கிறோம், அண்ட் தஸ்தோவ்ஸ்கியினுடைய எழுத்தில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்ன, அண்ட் இந்த நாவலில் இருக்கிற அழகான க்யூட்டான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. பலருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, மனதை உழுக்கக்கூடிய காதல் கதை, பிரபலமான நாவல், ரஷ்ய இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு புத்தகம். அண்ட் இந்த நாவல் தான் தமிழில் ரிலீஸ் ஆன இயற்கை படம் அப்படிங்கிற படத்துடைய இந்த நாவலோட தழுவல் தான் அந்த இயற்கை படம் அப்படிங்கிறது நம்ம நிறைய
நிறைய பேருக்கு தெரியும். ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு நாவல் இப்போது கரண்ட்டில் இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்க எனக்கும் சரி, இந்த நாவல் விரும்பிகளாக இருக்கிற வாசகர்களுக்கும் சரி ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனும் தனிமையை விரும்ப மாட்டான். ஆனால் தனிமைன்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக தள்ளப்படுவான். இல்லைனா தன்னைத்தானே ஒரு தனிமையான ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு மனிதன் தள்ளிக்குவான். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில் வர முக்கியமான கதாபாத்திரம். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு தனிமையில் இருக்கிற மனிதனுடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு வேணால் போகும், அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, யார் நம்பர்னே தெரில, முதுகில் குத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம அதாவது சோஷியல் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்துமே ஒரு லோன்லினஸை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்க இப்போ சுச்சுவேஷனில் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்கல்ல. இது எல்லாத்தையுமே இந்த நாவல் மூலமாக தஸ்தோஸ்கி அப்போவே எழுதிட்டார். அதுக்கான தத்துவம் என்ன, அதுக்கான உளவியல் என்ன, அதுக்கான ஆறுதல் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தஸ்தோஸ்கி ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். அதுதான் அந்த நாவலில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயமே. அதுதான் நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிற சில மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தேவை. அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நல்ல உரையாடல்கள் தேவை, நல்ல ஆறுதல் தேவை, நல்ல பங்களிப்பு தேவை. அவனுடைய கதைகளை சொல்கிறதுக்கு, காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுக்கெல்லாம் தான் இந்த மனித மனம் இயங்குதில்லை. அதுதான் வெண்ணில இரவுகள் நாவல். இந்த நாவலில் இருக்கிற அழகான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த நாவலில் மொத்தம் 3 கேரக்டர்ஸ் தான். இந்த 3 கேரக்டர்ஸ்க்குமே ஒரு லாயல்ட்டி இருக்கும், ஒரு அறம் இருக்கும். நான் இதை தாண்டி என்னோடய பிஹேவியர் இருக்காது, எனக்கும் இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு பிஹேவியர் இருக்காது அப்படின்னும், நான் இவரை காதலிக்கிறேன் ஆனால் எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் நான் காதலிக்கிறேன், இவர் நீங்களாக ஏன் இருக்கக்கூடாது, நீங்கள் அவராக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற நேர்மையான வெளிப்படையான உரையாடல்கள் இந்த நாவலில் இருக்கும். அது இந்த நாவலில் மிகப்பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்ததான் இந்த நாவலில் நாஸ்தன்காவுடைய பாட்டி கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். அந்த கதாபாத்திரம் செய்கிற சில விஷயங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். தன்னோட பேத்தி, அவங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த பேத்தியோட நாஸ்தன்காவோட ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு சில குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்கும். அதுவுமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாவலில் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட உரையாடல்கள் தான் முக்கியமாக பயணம் பண்ணிகிட்டே போகும்னு நான் சொன்னேன்ல. தஸ்தோஸ்கியோட அந்த டயலாக் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 விதமாக பிரிக்குது. ஒன்று தத்துவங்களையும் மனிதனுடைய உளவியல்கள் சார்ந்தும் யதார்த்தங்கள் சார்ந்தும் இருக்குது, புலம்பல் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது டோட்டலாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை மயக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு இருக்கும்ல, ரொம்ப ஜோவியலாக பேசுகிறது, ரொம்ப கலாட்டாவாக பேசுகிறது, ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக பேசுகிறது, அவள் நம்மளை வியந்து பார்க்க அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்குது. உதாரணத்துக்கு மணிரத்னம் எடுத்த ஓகாதல் கண்மணியில் இருக்கிற அந்த துல்கர் சல்மான் கேரக்டர் இருக்குங்களா, அந்த மாதிரி தான் இவரோட இன்னொரு டைலாக் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு விஷயம், நாஸ்தன்காவுக்கு ஒரு காதலன் இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன், வாசவங்களுக்கு தெரியும். அந்த நாஸ்தன்காவுடைய காதலனுக்கு ஒரு நீடு இருக்கும், ஒரு அறம் இருக்கும். அவனும் தாஸ்தோஸ்கி தான். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அவனும் நேர்மையானவனாக தான் இருப்பான், அவனும் ரொம்ப நல்லவனாக தான் இருப்பான். ஸோ அவனுமே கதையில் தாஸ்தோஸ்கி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த நாவலை பற்றி தனியாக உட்காந்து பேசுகிறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த நாவலை பற்றி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாவல். ஒரு தடவையாவது இந்த நாவலை வாசிச்சிருங்க வாழ்க்கையில். என்னோட ரொம்ப பில்டப்பான வார்த்தை தான் இது. நான் நிறைய பேர் நிறையா மொக்க விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் உண்மையாக நேர்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த நாவலை வாசிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நம்ம எந்த இடத்துல தொலைஞ்சிருக்கிறோம், நமக்கு என்ன மாதிரியான ஆறுதல் தேவை, அதெல்லாம் யார் கொடுப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் வெறும் ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் நம்மளோட உளவியலுக்கான ஒரு சில ஆன்சர்ஸும் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாவது வாசிச்சிருங்க. அண்ட் இந்த புத்தகத்தை பற்றினா மொழிபெயர்ப்பை பற்றி கண்டிப்பாக பேசணும். ரா கிருஷ்ணயா அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப சரளமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது வாசிக்க. விடாக்கண்டன் அப்படின்ற சில வேர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஆப்டாக அந்த வேர்டெலாம் தூக்கி போட்டிருந்தாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த புத்தகத்தோட விலை 80 ரூபா. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கான அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி படிங்க. பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. இந்த புக்குன்னு இல்லை, எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்பில் படிக்காதீங்க.
தேங்க்யூ. பா அவள் வந்து இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவான்ப்பா. என்னன்னா இவன் வீட்டில் ஒருத்தன் குடியிருப்பான். அவன் வந்து அவள்கிட்ட இவன் போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு 1 வருஷம் டைம் கூட, நான் போயிட்டு வந்துடுறேன். கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சிடும். முடிகிற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவன் மீட் பண்ணிடுவான். இவனையும் பிடிச்சி போயிடும் இவளுக்கு. 3 நாள் அவன் வந்துடுவான். 1 வருஷம் கழிச்சு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து லெட்டர் எழுதுவாங்க அவனுக்கு. இவன் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், ஆனால் இவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் ஃப்ரெண்டாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரி லெட்ரு எழுத அவருக்கு அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதுவா. லெட்ரு எழுதும்போது எல்லாத்தையும் உள்படையாக சொல்லிடுவாள். நீங்கள் வந்து 3 நாள் ஆச்சு, ஏன் வந்து என்னை வந்து சந்திக்கலை, என்னை மறந்துட்டிங்களா, உங்களுக்கு நான் 1 வருஷம் காத்திருந்தேன். லெட்ரு எழுதி அனுப்பிடுவான். அந்த லெட்ரு அவனோட பாக்ஸில் இருக்கும். அவன் எடுத்து படித்தானா என்னன்னு தெரியாது. பதில் லெட்ரு இந்த இடத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். பதில் லெட்ரும் இருக்காது. என்ன சொல்லுவா, அவன் என்னை மறந்துட்டான், எனக்கு அவன் தேவையில்லை, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கல்ல, நானும் உங்களை லவ் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்கப்பா. அந்த டே முடிகிற டைமு நடந்து போய்ட்டு தூரத்துலேருந்து ஒருத்தன் வருவான். இவன் அவனை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவா. யார் அங்கே வருது அப்படின்னா அவர் தான் அப்படின்னா, சரி நம்ம கடந்து போயிடலான்னு கடந்து போவான். கடந்து போவோம், இவனும் வந்துடுவான், பார்த்துட்டு வந்துடுவான். திரும்பிட்டு நாஸ்தன்கா அப்படின்னு கூப்பிட்டோன்னே திரும்புவான். நாஸ்தன்கா தானே நீனு அப்படின்னு சொன்ன உடனே இவன் கையை உதவி விட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருவாப்பா. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இவன் அப்படியே நிற்பான், இப்படியே பார்ப்பான். அவளை போய் அவள் போய் அவளை இருக்கமா இரு கட்டி பிடிச்சிருவா. கட்டி பிடிச்சிட்டு திரும்பி பார்ப்பா. ஐயோ இவன் நம்ம காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பாளா. கட்டி பிடிச்சிட்டு இவனை கட்டி பிடிச்சிட்டு நம்ம போயிட்டு வீட்டுக்கு அவனோட இருந்துட்டு ஒரு லெட்டர் போடுவாள். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னை மன்னிச்சிடு எனக்கு கேவலமாக நினைக்காத, என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு அழுதுகிட்டு லெட்டர் போடுவாள். அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு நடந்து போக மாட்டான், இவன் கடந்து போயிடுவான். நல்லா இருந்துச்சு. இவன் அவளோட காதலுக்கு வந்து இவன் லெட்ரு எழுதுவான். நீ இப்படி பேச அவர்கிட்ட, அவர் உனக்கு ஓகே சொல்லுவாருன்னு இவன் லவ் பண்ணுறவன் எழுதுவான். இவங்க எல்லாம் ஃபேமிலி பிளானே போட்டுருவாங்க. நீ என் வீட்டுக்கு வந்துடு, 2 பேரும் என் வீட்டில் குடி வந்துடு, அவர் போன இடத்துல நீ குடி வந்துடு, கம்மி வாடகை தான், எங்கள் பாட்டியை நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம், அவன் சம்பளத்தை வச்சு ஓட்டிடலாம், வா எங்கள் பாட்டி பென்ஷன் எல்லாம் பிளான் பண்ணிடுவானுங்க. கடைசி நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். பாவமாக இருக்கும். ஆனால் அது மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான் அதை, அந்த கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டருமே வந்து தஸ்தோஸ்கி தான். அடுத்த பாயிண்ட்டு அதுதான். இவன் வந்து அவனை லவ் பண்ணுவாள் ஒருத்தனை, அவனுமே ஜென்யூனான ஆள், அவனுமே தஸ்தோஸ்கி தான், பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுதான் நானுன்ற மாதிரி. நல்லா இருக்கும், வாசிச்சு பாரு, சூப்பர் கதை. சும்மா ஒரு மாதிரி மொக்கையெல்லாம் போகாது. அவங்க லவ் அந்த உரையாடலே வேறு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பாடி.